ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? நலமா இருக்காங்களா? அனைவருடைய நலத்தையும் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன் நமக்கு எப்படி அமையுது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களையும், மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனவே அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க, எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நமது சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. ஸோ மறக்காமல் நமது சேனலோட இணைந்திருங்கள், சந்தாதாரர்களாக மாறிவிடுங்க நண்பர்களே. மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்னைக்கு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் நாள் நண்பர்களே. இன்னைக்கு யாராவது பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாகவோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக சில பேர் இருப்பீங்களே, அவங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசி அதிபதி புதன் பகவான் குரு பார்வையை பெறுகிறார் நண்பர்களே. மேலும் குரு பகவானும் புதன் பகவானும் ஒருவருக்கொருவர் எதிரெதிராக பார்த்து கொண்டுள்ள அற்புதமான யோகமும் ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்கள் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய, மேலும் உங்களுக்கு தேவையான பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் மூலமாக மட்டுமல்லாமல் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. எனவே பழைய பாக்கிகள் வசூல் செய்வதற்கு நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். அதன் மூலமாக வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யவும், உங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யவும், உங்களுடைய சந்தைப்படுத்துதலை அதிகப்படுத்தவும் நல்ல ஒரு உபயோகமாக நல்ல உதவியாக அந்த பண வரவுகள் கிடைக்கும் நண்பர்களே. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். மேலும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய அற்புதமான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. நீண்ட காலமாக சில உடல் நோய்கள் உங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நாட்பட்ட நோயிலிருந்து இன்னைக்கு விடுதலை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வலுவாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் மனசுல அமைதி பெருகும் சாந்தமான ஒரு நாள்னு சொல்லலாம். நவீனமான லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வாங்கணும் அப்படின்ட்டு ஆர்வமாக செயல்படுவீங்க. அல்லது நவீன தொழில்நுட்ப கருவிகள் மீது அதை கற்றுக்கிறதுல நீங்கள் அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைய நண்பர்களே. எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கி உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுங்க. சேமிப்பு குறித்த சிந்தனைகள், நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது. நீங்கள் கெத்த காட்ட முடியும் நண்பர்களே. உங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியில், உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் இன்றைக்கி நீங்கள் நல்ல ஒரு செல்வாக்காக, நல்ல மதிப்போட, சிறப்பான கெத்து காட்டக்கூடிய ஒரு செல்வாக்கான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க தேவைகளை, அதாவது குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியில் அதிகரிக்க நண்பர்களே. மேலும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான ஏற்பாடுகளை இப்பொழுது நீங்கள் தாராளமாக செய்வீங்க. அதன் மூலமாக உங்களது இல்லத்தில் விரைவிலேயே நல்ல ஒரு சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சிறப்பாக கைகூடும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நல்ல சூழல் தான் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆன்மீகம் தொடர்பான காரியங்களில் கூட இன்றைக்கி உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். மன அமைதி மற்றும் மன சாந்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். ஸோ சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். நோய் தீரும். அதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால மன நிம்மதி பெருகும் நண்பர்களே. நீங்களும் உங்களது வாழ்க்கை துணையும் இணைந்து உங்களது எதிர்காலத்திற்கான சிறந்த திட்டங்களை உருவாக்குவதற்கு உகந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைதி நண்பர்களே. உங்களது அன்புக்குரிய உங்கள் காதல் வாழ்க்கையில் உங்கள் மனக்குறந்த காதலருடன் சேர்ந்து நீங்கள் எதிர்காலத்திற்காக சிறந்த திட்டமிடலை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் காதல் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அடிமையை போல இருக்கக்கூடாதுங்க. என்ன சொன்னாலும் சரி அதுக்கு ஒத்துழைப்பு நீங்கள் தரக்கூடாது. என்ன சொன்னாலும் அதில் தவறுகள் இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அதை மறைக்கக்கூடாதுங்க. தவறுகளை தெரிந்து கொண்டே நீங்கள் திருத்தாமல் விட்டீங்க அப்படின்னா அது காதல் வாழ்க்கையை இனிமையை கெடுத்து விடுங்கிறதுனால நீங்கள் ஒரு அடிமையை போல நடந்து கொள்ளக்கூடாதுங்க. காதல் வாழ்க்கையில் நீங்கள் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியதும் ரொம்ப அவசியம் நண்பர்களே. கண்ணியமாக உங்களது காதல் வாழ்க்கையை சிறப்பாக அமைய நீங்கள் உங்களுடைய காதலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுங்க நண்பர்களே. சில கடினமான காலகட்டத்திற்கு பிறகு அலுவலக பணியில் இன்னைக்கு இனிமையான நல்ல சர்ப்ரைஸ் கிடைக்கும். அதன் மூலமாக மகிழ்ச்சியில் அதிகரித்தாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக போதுமான நேரத்தை உங்களால் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட் இன்னைக்கு உங்களுக்கு வரலாம் நண்பர்களே. எனவே
குடும்ப உறுப்பினர்கள் மீதும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. ஆஃபீஸ் வேலையை சிறப்பாக நீங்கள் டைமிங்கில் முடிச்சுட்டு குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் மிகச்சிறப்பான மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் சில வேலைகள் கடைசி நேரத்தில் திடீர்னு வரதுனால அதனால உங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் லேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் காரியங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு முடித்து விடுங்கள். அப்போதான் அவசர வேலைகளை நீங்கள் ஈஸியாக சமாளிக்க முடியும் நண்பர்களே. ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் நகைச்சுவையாக நிறைய விஷயங்களை பேசலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையை கூட பழைய விஷயத்தை நீங்கள் பேசுவதன் மூலமாக வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அதை தவிர்த்து விட நீங்கள் அமைதியாக இருந்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்கால பொருளாதார திட்டங்களை உருவாக்குவதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட உட்கார்ந்து பேசலாம். உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. யோகமான ஒரு நாள். பண வரவுகள் மன திருப்தி ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குடும்ப ரகசியங்களை ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. யார்ட்டையுமே உங்கள் குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க. அதனால் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படலாம். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறணும் அப்படின்னா பல பேருடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. சில வெளிநாட்டவர் அல்லது வெளி மாநிலத்தவர் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய முன்பின் தெரியாத சில பிறமொழி பேசக்கூடிய மக்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள், உதவிகள் நிறைந்த நாள் என்ற தினம். பகைமையான சில உறவுகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு நட்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே நண்பர்கள் வட்டாரம் அதிகரிக்கும். உங்களுடைய பகைவர்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இது வரைக்கும் உங்க கூட சண்டையிட்டு கொண்டிருந்த சில பகைவர்கள் கூட உங்க கூட வந்து இணக்கமாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க என்ற தினம். அற்புதமான ஒரு நாள், நட்புறவு பெறக்கூடிய ஒரு நாள், சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. இப்பொழுது பண வரவுகள் திருப்தியாக இருக்கும். பழைய பாகிகளை வசூல் செய்யறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக நீங்க இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. நோய்கள் தீரக்கூடிய ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவது இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கன்னிராசி என்பவர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷமான நல்ல செய்திகள் உங்களது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். மேலும் உங்களுக்கு கெத்தான ஒரு நாள் சொல்லலாம். நீங்கள் சமுதாயத்தில் நல்ல மதிப்போட சொந்த மதிகள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கூட காணப்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் நண்பர்களே. எங்கெல்லாம் பணம் சேமிக்கலாம், எப்படியெல்லாம் பணத்தை வந்து சேவிங் செய்தால் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்று நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு மன தெளிவோடு இருப்பீங்க. பணம் சம்பந்தமான விஷயங்களை நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நல்ல நாள் என்ற தினம். குடும்ப உறுப்பினர்களுக்காக அவருடைய தேவைகளுக்காக நீங்கள் உழைத்து அதை நீங்கள் வெற்றிகரமாக குடும்ப தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு அலுவலக பணிகளில் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கும்போது, நல்ல வாய்ப்புகள் இருக்கும்போது அதை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. மனசில் அமைதி மற்றும் சாந்தம் ஆகியவை நிறைந்து காணப்படுறதுனால அமைதியாக சிறப்பாக உங்கள் காரியங்களை உங்களால் செய்ய முடியும். சில பேர் வந்து ஆன்மீக காரியங்களில் கூட ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம். சாதகமான நல்ல சூழல் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.